அனைவருக்கும் வணக்கம். தைப்பொங்கல் 2025 எந்த தேதியில் வருகின்றது, பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தைப்பொங்கல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. செவ்வாய்க்கிழமை நம் பொங்கல் திருநாள் கொண்டாடுறதுக்கு முன்னாடியே நம் திங்கட்கிழமையை வீடை முழுவதும் சுத்தப்படுத்தி வச்சிட வேண்டும். செவ்வாய்க்கிழமை தைப்பொங்கலுக்கு நம்ம கொண்டாடுவதற்கு முதல் நாளே நம்ம எல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். செவ்வாய்க்கிழமை அன்று எந்த நேரத்தில் பொங்கல் வைக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம காப்பும் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நம்ம கட்டுவது ரொம்ப நல்லது. காலையில் எழுந்த உடனே நீங்கள் காப்பு கட்டிடணும். வீட்டுக்கு கட்டி முடித்த பிறகு நீங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடணும். பொங்கல் எந்த நேரத்தில் நம்ம வைக்க வேண்டும் அப்படின்னா, முக்கியமான 3 நேரம் சொல்கிறேன். அதில் முழு பலன் கிடைக்கணும், நம்ம தைப்பொங்கல் அன்று பொங்கல் வைக்கிற முழு பலன் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா இந்த நேரத்தில் தான் நீங்கள் வைக்க வேண்டும். எந்தெந்த நேரம் முதல்ல பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் அப்படின்னா, அதிகாலை 6:30 வரை நம்ம பொங்கல் வைக்கலாம். அடுத்து 7:30 to 8:30, பிறகு 10:30 to 11:30. இந்த 3 நேரமே நல்ல நேரம், பொங்கல் வைக்க வேண்டிய நேரம். அதில் எந்த நேரத்தில் நம்ம வைத்தாலே முழு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, சூரியன் உதயம் ஆரம்பிக்கிற போதே நம்ம பொங்கல் வச்சுடணும். சூரியன் உதயம் ஆரம்பிக்கும் போது நமக்கு பொங்கல் பொங்கணும். அப்படி பொங்குனா தான் நமக்கு அந்த முழு பலன் நமக்கு கிடைக்கும். இந்த பொங்கலே பார்த்தீங்கன்னா தைத்திருநாள் என்று நம்ம பொங்கல் வைப்பதே சூரிய பகவானுக்கு தான் நம்ம வைக்கிறோம். அந்த சூரிய பகவானை வரவேற்கிற விதமாக தான் நம்ம அவர் வரும்போது பொங்கலை நம்ம ரெடி பண்ணி நம்ம வாழை இலை போட்டு தேங்காய் பழம் உடைத்து பிறகு பொங்கல் வைத்து சுவாமி கும்பிட்றோம். நம்ம இந்த பொங்கல் வாசலில் தான் நம்ம வைக்கணும். முறைப்படி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே வாசலில் வைப்பதான் 100% முறைப்படி முழு பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் பார்த்தீங்கன்னா வாசலில் வைக்கிறது இல்லை, வாசல் வைக்கிறதுக்கான இடமும் இல்லை. அப்படி இருக்கும்போது எல்லார் வீட்டுக்குள்ளே ஸ்டவ்வில் தான் வைக்கிற மாதிரி சூழ்நிலை அமைந்திருக்கின்றது. யாரெல்லாம் வாசலில் வைக்க முடியுமோ அனைவருமே வாசலில் வைங்க, அதுதான் முழு பலன் நமக்கு கிடைக்கும். அது சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போதே நம்ம பொங்கல் வச்சிடணும். அதாவது ஒரு 5:30க்கே நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும். நிறைய பேர் கிராமத்தில் பார்த்திங்கன்னா அதிகாலை 4 மணிக்கு மேலே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க இந்த சூரியன் உதயம் ஆரம்பிக்கும் போதே அவங்க வாழையில சுவாமி கும்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 6:20க்கு ஒரு 6:25க்கெலாம் சூரிய உதயம் ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் சுவாமி கும்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைல். இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வாசலில் தான் பொங்கல் வைப்பாங்க. யாரும் வீட்டுக்குள்ளே பொங்கல் வைக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்கின்றது. ஆனால் முடிந்த அளவுக்கு நம்ம வெளியே வாசலில் வைக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கின்றது அப்படின்னா தாராளமாக வைக்க வேண்டும். சரி, இப்போ அந்த 6:30க்குள்ளே என்னால் பண்ண முடியாது அப்படி இருப்பவர்கள் 7:30க்கு மேலே நீங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடணும். 7:30 to 8:30க்குள்ளே 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 8:30க்கெலாம் நீங்கள் பொங்கல் வைத்து முடிச்சிடுவீங்க, சுவாமி கும்பிட்டு முடிச்சிடணும். அடுத்து அந்த நேரமே என்னால் முடியல அப்படின்னா அதற்கடுத்து 10:30 to 11:30 தான். இந்த 3 நேரம் தான் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம். பெஸ்ட்டான டைமே பிரம்மமுகூர்த்த நேரம் தான். பிரம்மமுகூர்த்த நேரத்தில் ஆரம்பிக்கும் போது நீங்கள் சூரியன் உதயம் ஆரம்பிக்கும் போது தான் உங்களுடைய பூஜைகள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சிறப்பாக இருக்கும். அந்த நேரத்தை முடிந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பொங்கல் வைத்த பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, வாசலில் விளக்கேற்றி வைத்து நம்ம வாழை இலையில் நம்ம பொங்கல் தேங்காய் பழம் எல்லாம் வைத்துட்டு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் எல்லாம் வைத்துட்டு அதுக்கடுத்து பூஜை அறையில் போய்ட்டு அங்கேயே விளக்கேற்றி வச்சிடணும். விளக்கேற்றி வைத்துட்டு நீங்கள் வாசலில் முதல்ல சுவாமி கும்பிட்டுட்டு அடுத்து தான் நீங்கள் பூஜை அறையில் போய் சுவாமி கும்பிடணும். இப்போ நீங்கள் பூஜை அறையிலையும் பொங்கல் ஒரு கிண்ணத்துலையும் வாழை இலையிலையும் வச்சுருங்க. அதே போல் நீங்கள் வாசலில் பொங்கல் வைக்கிறீங்கன்னா வாசலில் தான் நீங்கள் சுவாமி கும்பிடணும். நிறைய பேர் செய்கின்ற தவறு என்ன அப்படின்னா, வாசலில் பொங்கல் வைத்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வைத்து சுவாமி கும்பிட்றாங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. இருந்தாலும் சரியான முறை அப்படிங்கிறப்போ நம்ம வாசலில் வைத்து தான் சாமி கும்பிடணும். அதாவது நீங்கள் இப்போ சுவாமிக்கு பொங்கல் வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பொங்கல் பானையை நம்ம கீழே இறக்கி வச்சுருவோமா, இறக்கி வச்சுட்டு அதற்கு முன்னாடியே தலைவாழை இலையை விரிச்சிடணும். விரிச்சிட்டு அதில் தான் நம்ம பொங்கல் வைக்கணும். அதில் அந்த பானையிலேருந்து கொஞ்சம் ஒரு 2 கரண்டி பொங்கலை அதில் வச்சுட்டு தேங்காய் உடச்சி வைக்கணும், வாழைப்பழம் வைக்கணும். அதில் தான் பத்தி சொருகி வச்சுடுவாங்க. இதுதான் வைப்பாங்க. அதில் ஒரு சில பேர் விளக்கு ஏற்றி வைப்பாங்க, குத்து விளக்கு. ஒரு சில பேர் விளக்கு கூட ஏற்றி வைக்க மாட்டாங்க. இவ்வளோ தான். இதை நம்ம சூரிய பகவானுக்கு அந்த தீபதூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு நம்ம வழிபாடு செய்துட்டு அதற்கப்புறம் தான் பொங்கல் வீட்டுக்குள்ளேயே கொண்டு போவாங்க. ஆனால் இப்போ இருப்பவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாசலில் பொங்கல் வைத்து கூட நிறைய பேர் பூஜை அறைக்கு கொண்டு போயிட்டு தான் அங்கே சுவாமி கும்பிடுறாங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் சரியான முறையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாசலில் வைத்து தான் பொங்கல் வைத்து தான் சாமி கும்பிடணும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இப்படி தான் பார்த்தீங்கன்னா செய்வாங்க. அதனால் நான் சொல்கிறேன், உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் பண்ணலாம். எதுவுமே ஒன்று தவறு ஒன்று கிடையாது. சரியான முறையை தான் நான் சொல்கிறேன். நம்ம நிலைவாசலில் கரும்பு வைக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நம்ம பொங்கல் அன்று காலையில் பார்த்தீங்கன்னா பொங்கல் யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்களே நிலைவாசலில் அந்த பச்சை
அந்த இது இருக்குது சோலை இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வெட்டக்கூடாது, அப்படியே வைக்கணும். 2 பக்கமும் அப்படியே வச்சிடணும். 2 கரும்பு வைக்கிற மாதிரி இருக்கும். வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று நிலைவாசலில் வச்சிடணும். வைத்துட்டு பொங்கல்லாம் வைத்து முடித்த பிறகு நம்ம ஒரு 10-11 மணிக்கு மேலே அந்த கரும்பை எடுத்து நம்ம வெட்டி நம்ம சாப்பிட்டுக்கொள்ளலாம். ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் செய்வதான் முறைப்படி நீங்கள் செய்கிறது மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் காலை உணவும் மதிய உணவும் நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். முறைப்படி உணவு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, காலையிலே பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. மொச்சை கூட்டு வச்சுருவாங்க. மொச்சை வாங்குவோம் பார்த்திங்களா, தைப்பொங்கல் அன்றைக்கு நமக்கு கிடைக்கும். மொச்சை கூட்டு பூசணிக்காய் வெஞ்சினா கட்டாயமாக தைப்பொங்கல் அன்றைக்கி வைப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அவியல், பிறகு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு வச்சுருவாங்க. அடுத்து முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுருவாங்க. சிறுகிழங்குன்னு ஒரு கிழங்கு நமக்கு கிடைக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு மாதிரியே தான் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும் சிறுகிழங்கு அப்படின்ட்டு. அந்த பொரியல் ஒன்று வச்சுருவாங்க. நிறைய அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பொரியல் நிறையா வச்சுருவாங்க. அவரைக்காய் பொரியல், இந்த மாதிரி அவரைக்காய், பீன்ஸ், கேரட்லாம் போட்டு அது ஒரு பொரியலாக வச்சுருவாங்க. இப்படி ஏகப்பட்ட பொரியல் வைத்து அப்போல்லாம் பாயசத்தோட உணவுலாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த உணவை சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க வில்லேஜ் சைட்லாம். நிறையா இப்போ டவுன்லலாம் மாறிடுச்சு. இது ஃபுல்லாக வில்லேஜ் சைடில் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. டவுனில் ஃபுல்லாக இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ளே பொங்கல் வைக்கிறாங்க, காலையில் இட்லி வச்சுக்கிறாங்க. அப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா 2 பொரியலோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நாங்களாம் இப்போ தைப்பொங்கல் அன்று பார்த்திங்கன்னா தட்டில் சாப்பிடவே மாட்டோம், இலையில தான் சாப்பிடுவோம், வாழை இலையில தான் சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டவுனில் சைடு யாருமே வாழை இலையில சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் தட்டில் வச்சு தான் சாப்பிட்றாங்க. இந்த எல்லாமே மாறுது, எல்லாமே டவுன் சைடில் வித்தியாசமாக இருக்குது, வில்லேஜ் சைடில் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் வில்லேஜ் சைடில் தான் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. டவுன் சைடில் நம்ம அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே பண்ணுற மாதிரி தான் இருக்குன்றது எல்லாமேவும். வில்லேஜ் சைடில் இருக்கும்போது தைப்பொங்கலோ தீபாவளியோ கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். நம்ம டவுனில் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஒரு டே கிடக்கிற மாதிரி தான் இருக்கின்றதே தவிர பெருசாக ஒன்றும் வித்தியாசமாக தெரியல. ஆனால் இந்த நாள் பார்த்திங்கன்னா கிராமத்தில் எல்லோருடைய வாசலில் பார்த்திங்கன்னா கலர் கோலம் போட்டு அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லோருடைய வாசலில் போய் பார்க்கவே நேரம் சரியாக போயிடும். எல்லார் வீட்டில் எப்படி கோலம் போட்டிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணது அது ஒரு காலமாக இருக்கின்றது. தைப்பொங்கல்னாலே ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. முடிந்த அளவு பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் மாதிரி தெரியல, மற்ற நாட்கள் மாதிரி தான் இருக்கின்றது. ஆனால் முடிந்த அளவு பார்த்திங்கன்னா டவுன் சைடில் இருக்கிறவங்களாம் வில்லேஜில் யாராவது ஒருத்தவங்க வில்லேஜில் தான் இருப்பாங்க. ஒன்று உங்கள் அம்மா அப்பா வில்லேஜில் இருப்பாங்க, இல்லைன்னா மாமியார் மாமனார் வில்லேஜில் இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க வில்லேஜில் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படி அவங்க வீட்டு சைடு போயிட்டு அந்த நாளை கொண்டாடுவது ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு டவுன் சைடில் நமக்கு அந்தளவுக்கு கொண்டாட்டம் இல்லை, நான் பார்த்த வரை இல்லை. வில்லேஜ் சைடில் தான் செம்மையாக கொண்டாடுறாங்க. டவுன் சைடு கொஞ்சம் கம்மி தான். முடிந்தளவு நம்ம வில்லேஜ் சைடு நோக்கி போகிறது ரொம்ப நல்லது. இந்த கொண்டாட்டத்திற்காக போவது ரொம்ப நல்லது. முடிந்தளவு பார்த்திங்கன்னா எல்லாருமே நீங்கள் டவுன் சைடில் இருக்கிறவங்களாம் அம்மா அப்பா வீட்டுக்கோ அல்லது மாமனார் மாமியார் வீட்டுக்கோ போயிட்டு சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த தைப்பொங்கல் நாள் எல்லாருக்குமே நல்ல ஒரு நாளாக அமைய வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இந்த நாள் எல்லாருக்குமே நல்ல சிறப்பான நாளாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.